நீ என்ன சொல்ற பூஜா? ஐயோ, நான் உன்னை கிஸ் பண்ண போறேன்ல, அத சொன்னேன். என்னாச்சு பூஜா? உன் எக்ஸ்பிரஷன்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. என்னாச்சு உனக்கு? என்ன ஆச்சாம்? வெறி பிடிச்சிருக்கு, வெறி. என்ன பூஜா ஒரு மாதிரியா பேசிக்கிட்டு இருக்க? ஆமாண்டா, இதுதான் பெர்மனன்ட் பூஜா. வெற்றிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ரங்கநாயகியோட சொத்து அத்தனையும் என் கைக்கு கொண்டு வரணும்னு நினைச்சேன். நீ திருட்டு தாலி கட்டுவ, அன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் ஏற்பாடு பண்ணுவ, மறுநாள் ஹனிமூனுக்கும் கூட்டிட்டு வருவேன். நான் அப்படியே உன் பின்னாடி ஈன்னு பல்ல இழிச்சிட்டு வரணுமா? நான் என்ன உன் கையில இருக்கிற பொம்மையா நீ சொல்ற மாதிரி எல்லாம் ஆடுறதுக்கு? பொண்ணுடா, எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு, எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, எனக்குன்னு ஒரு எய்ம் இருக்கு. அதெல்லாம் உனக்கு தெரியுமா? பூஜா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், விளையாடிட்டு இருக்க. ஏய், உன் கூட விளையாடுறதுக்கு நான் என்ன உன் மாமா பொண்ணா? நீ கட்டின தாலியவே நான் வேஸ்ட்னு நினைச்சிட்டு இருக்கேன். இதுல இவன் கூட விளையாடுறாங்களாமா. ஏய், என்னடி சொல்ற? ஆமாண்டா, போதும். இந்த பூமியில எல்லாருக்கும் பாரமா இருந்ததெல்லாம் போதும். நீ இருந்தா எனக்கு அந்த ரங்கநாயகியோட சொத்தெல்லாம் வரவே வராது. எனக்கு அந்த சொத்து தான் எல்லாமே. அதனால நீ என்ன பண்றனா, கை கொடு பூஜா. பூஜா, என்ன பண்ற நீ? கை கொடு பூஜா. எதுவா இருந்தாலும் நான் மேல வந்து பேசிக்கலாம். ஒரே ஒரு நாள் தான்டா நான் உன் கூட பேசினேன், அதுவே எனக்கு வெறுத்து போச்சு. இதுல வாழ்க்கை ஃபுல்லா நான் உன் கூட வாழணுமா? சீ, செத்து போடா. அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். நீ பெரிய தப்பு பண்ற பூஜா. வெற்றி ப்ரோவும் சக்தி சிஸ்டரும் நம்மள சேர்த்து வைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? வெற்றி அவெல்லாம் ஒரு ஆளு. ஓ, அந்த சக்தி உனக்கு சிஸ்டர்? ராஸ்கல், அவங்களெல்லாம் நான் அப்புறம் பாத்துக்கிறேன். முதல்ல நீ போடா. பூஜா ப்ளீஸ் கை கொடு. எல்லாத்தையும் நான் உனக்கு புரிய வைக்கிறேன். போன சொல்லிட்டு இருக்க, நீ மேல வந்துட்டு இருக்கியா? நீயா போயிடே இல்லனா? நான் பூஜா பண்றதுக்கு பேரு கொலை. தெரிஞ்சு தானடா உன்னை தள்ளியே விட்டேன். கொலையும் செய்வாள் பத்தினி. போ. ஏற. சாவுடா. சாவு. எடு. ஒரு வழியா தொலைஞ்சான் ராஸ்கல். எப்ப பார்த்தாலும் அப்படி இரு இப்படி இரு, அத பண்ணாத இத பண்ணாதன்னு சொல்லிக்கிட்டு. ஏய், நல்லவளா இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கலடா. அதெல்லாம் நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? எனக்கு வெற்றி தான் வேணும். ஏன்னா அவன்கிட்ட தான் சொத்து இருக்கு. நீ எல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம். நீ மட்டும் என் கழுத்துல தாலி கட்டாம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நீ உயிரோடவாது இருந்திருப்ப. நான் சொல்றத யாரு கேக்குறா? கடைசியில என்னதான் கெட்டவன் இந்த உலகம் சொல்லுது. எல்லாம் என் தலை எழுத்து. ஐயோ, போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. என்னடி இப்படி அரைய பறக்க இருக்கிறத பார்க்க எனக்கு பயமா இருக்கு. சரி, ரோஹித் எங்க? அத எப்படித்தான் நான் சொல்லுவேன்? ரோஹித் போயிட்டான், என்னை விட்டு மொத்தமா போயிட்டான். ஏய், என்ன என்ன உளறிட்டு இருக்க? ஹனிமூன் போன இடத்துல ஏதாவது பிரச்சனையா? சொல்லு பூஜா.
என்னால முடியல அத்தை. என் நெஞ்செல்லாம் வலிக்குது அத்தை. ரோஹித் என் மேல எவ்வளவு பாசமா இருந்தான். ஐயோ, அதுக்கு என்னம்மா, என்னாச்சு இப்ப அத சொல்லுமா. அத்தை, ஹனிமூன் போன இடத்துல ரோஹித் ரோஹித் ரோஹித்க்கு என்னாச்சு? மலையில இருந்து தவறி விழுந்துட்டான் அத்தை. ஏய் பூஜா, என்ன சொல்ற? ரோஹித் மலையில இருந்து கீழே விழுந்துட்டாரா? ஏய் சக்தி, சக்தி, நீ தானே எனக்கு ரோஹித்தை மீட்டு கொடுத்த. நான் அவனை புரிஞ்சுக்கிட்டு ஆசாசையா ஹனிமூனுக்கு போனேன். ரொம்ப சந்தோஷமா தான் என்கிட்ட பேசிட்டு இருந்தான். ஆனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம கால் தவறி கீழே விழுந்துட்டான். அத்தை, எல்லாமே முடிஞ்சு போச்சு அத்தை. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இது பாரு, நான் இத நம்ப மாட்டேன். இல்ல ரோஹித்க்குலாம் ஒண்ணும் ஆயிருக்காது. நாம உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? ஐயோ அத்தை, கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டேன் அத்தை. அங்க எல்லாரும் தேடி பார்த்தாச்சு. அவனோட உடம்பு கூட கிடைக்கல அத்தை. ஏய், ரோஹித்துக்கு இந்த நிலைமை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பூஜா. உனக்கே எப்படி இருக்குதோ ஏன் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னால முடியல அத்தை. தப்பு பண்ணிட்டேன் பூஜா, நான் தப்பு பண்ணிட்டேன். உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஹனிமூன் பேக்கேஜ் போட்டிருக்க கூடாது. அத்தை, ரோஹித் திரும்ப வரமாட்டானா அத்தை? சொல்லுங்க அத்தை, ப்ளீஸ். ரோஹித் திரும்ப வருவானான்னு மட்டும் சொல்லுங்க. பூஜா, இங்க பாரு, அவன் வந்துருவான். அவன் வந்துருவாமா, நீ எதுக்கும் கவலைப்படாத, அவன் வந்துருவான். அத்தை, இல்ல இல்ல அத்தை, அவன் வரமாட்டான். எனக்கு தெரியும் அவன் வரமாட்டான். பூஜா, எனக்கு நல்லா தெரியும் அவன் வரமாட்டான்னு. உங்களுக்கும் அது நல்லா தெரியும். நீங்க சும்மா ஒரு பேச்சுக்கு எனக்காக சொல்றீங்க. நான் கொஞ்சம் கூட லக்கியே இல்ல அத்தை. என்ன நீ? இல்ல பூஜா, இல்ல. ரோஹித் போனதுக்கு அப்புறம் நான் யாருக்காக வாழணும்? நான் போறேன் அத்தை, நான் போறேன். இல்ல, நான் தூக்கு போட்டு சாக போறேன். நானும் ரோஹித் போன இடத்துக்கே போறேன். பூஜா, இல்ல பூஜா, இங்க பாரு பூஜா, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. இங்க பாரு, இப்பதான் நீ தைரியமா இருக்கணும். இங்க பாரு பூஜா, என்ன எதுன்னு நான் பாத்துட்டு வரேன். இது பாரு கோதண்டம், அம்மா ஸ்டேஷனுக்கு போன் பண்ணுங்க. இப்பவே என்னாச்சுன்னு சொல்லி விசாரிக்க சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி இப்ப வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. போங்க, நீ அமைதியா இரு. என்னால முடியல அத்தை. பூஜா, எவ்வளவு ஆசையா ஹனிமூனுக்கு போனேன். எப்படி ஆயிடுச்சு அத்தை? பூஜா, பதட்டப்படாத. சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. நான் என்ன எதுன்னு நேர்ல போய் பார்த்துட்டு வரேன். போ இல்ல அத்தை. போ பூஜா, நான் பார்த்துட்டு வரேன். போ சரண்யா, நீ போய் இவ பேக் எடுத்து உள்ள வை. போ. என்னடா கீழே ஒப்பாரி வச்சிட்டு இருந்தவ இங்க வந்து திமிர அப்படி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான்னு பாக்குறியா? பூஜாடி, திமிரு கூடவே பிறந்தது. கீழே நடந்ததெல்லாம் வெறும் நடிப்பு. இதுதான் ஒரிஜினல். என்ன சொல்ற பூஜா? நீ பண்றது எதுவுமே எனக்கு புரியல. ரோஹித் ப்ரோக்கு என்ன ஆச்சு? என்னவோ ஆச்சு. என் கூட அனுப்பும் போதே உனக்கு தெரிய வேண்டாமா அவன் திரும்பி எல்லாம் வரமாட்டான்னு? பூஜா, இது விளையாடுற விஷயம் இல்ல. ரோஹித் ப்ரோ எங்க? அவனை விட, அவன் கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆமா, நான் ஹனிமூனுக்கு போகும்போது நீயும் சரண்யாவும் எவ்வளவு சந்தோஷமா அனுப்புனீங்க. ஆனா நான் எப்படி திரும்பி வந்தேன்னு பார்த்தல. நான் எப்படி போனனோ அப்படியே திரும்பி வந்திருக்கேன். அதுவும் தனி ஆளம். எதுக்குன்னு நினைக்கிற? உன்னை ஜெயிக்க. பூஜா,
நான் உன்னை கெஞ்சி கேக்குறேன், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. சரி விடு, எல்லாமே உனக்கு போக போக புரியும். இப்போ உனக்கு புரிய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நீ இந்த வீட்டை விட்டு ஓடுறதுக்கு நீ முதல்ல ரெடியா இரு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே வெற்றியை நெருங்க முடியாதுன்னு நீ கனவுல எல்லாம் மிதந்தல்ல. இப்போ திரும்பவும் எனக்கு ஒரு சான்ஸ் வந்திருக்கு. ஆனா இந்த சான்ஸ் ஒன்னும் தானா வந்தது இல்ல, நானா உருவாக்குனது. இப்ப புரியுதா என்னை பத்தி உனக்கு? ஏய், என்னடி நான் உட்காரவும் நீ எந்திரிச்சிட்ட? இவ்வளவுதானா உன் டக்கு? ஆமா, இப்ப நீ எதுக்கு சிரிச்ச? அங்க ரோஹித் செத்துட்டான்னு சொல்லிட்டு இருக்க, இங்க நீ என்னடானா சிரிச்சிட்டு இருக்க? தாலி கட்டின பொண்டாட்டி நீயே அழல, அப்போ நான் எதுக்கடி அழணும்? அடி பாவி, உன்னை போய் ரோஹித் சிஸ்டர் சிஸ்டர் நம்பிட்டு இருந்தானே. ஹே, நடிக்காதடி. ரோஹித் ப்ரோவை நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல நம்ம விஷயத்துக்கு வா. என்ன இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கா? பூஜா, நீ ரெடியா இரு. நீ உன் மாமியார் வீட்டுக்கு போக போற. மாமியார் வீட்டுக்கா? நானா? அது எங்கடி இருக்கு? ரோஹித்துக்கு தான் அம்மா அப்பா யாருமே கிடையாதுல்ல, அது உனக்கு முதல்ல தெரியுமா? பூஜா, உனக்கு அது வரைக்கும் மட்டும்தான் தெரியும். நான் உன்னை பத்திரமா அப்படியே உன் மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ரோஹித்தே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணவனா? அவன் அம்மா எல்லாம் எனக்கு என்ன ஒரு ஆளா? அது யாருன்னு பாத்துருவோம். பார்க்க தானே போற இந்த சக்தி என்ன பண்ண போறான்னு. இவ வேற ஒருத்தி, நடந்தது என்னன்னு தெரியாம கால் மேல கால் போட்டு ஏன்ட்ட வந்து பேசிட்டு இருக்கா. இத பாரு சக்தி, இன்னொரு தடவை என் முன்னாடி இப்படி எல்லாம் உட்காராத. எனக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், நீயும் ஒரு நாள் அந்த ரோஹித் மாதிரி புஸ்ஸுன்னு மாயமா மறைஞ்சிருவ. புரியுதுல? பேசுமா பேசு. நாளைக்கு காலையில வரைக்கும் மட்டும்தான் உனக்கு டைம். அது வரைக்கும் நீ ஆசைப்பட்டது எல்லாமே பேசிக்கோ. எப்படி 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 புசு புசுன்னு மாயமா போயிடுமா? நாளைக்கு நான் மட்டும்தான் பேசணும், நீ கேட்க மட்டும்தான் செய்யணும். பொடி. என்ன சக்தி, என் மாமியார் ரோஹித்தோட அம்மா வராங்கன்னு சொன்ன, எங்க? நான் எங்க அப்படி சொன்னேன்? ஏய், நேத்து ஏதோ கதை அடிச்சு விட்டியா? அதுக்குள்ள மறந்துட்டியா இல்ல பயந்துட்டியோ? பூஜா, எதுக்கு அழற? நான் போலீஸ் கிட்ட சொல்லி ரோஹித்தை எல்லா இடத்துலயும் தேட சொல்லிருக்கேன். தப்பா எதுவும் நடக்காதுன்னு நம்புவோம். இல்ல, எனக்கு நல்லா தெரியும் ரோஹித் என்னை விட்டு போயிருப்பான். அத்தை, பூஜா சொல்றதும் கரெக்ட் தானே அத்தை? அவளுக்கு தெரியாம இதெல்லாம் நடக்க சான்ஸே இல்ல. சக்தி, அவளே நொந்து போயிருக்கான். இப்ப எதுக்கு நெகட்டிவா பேசிட்டு இருக்க நீ? இல்ல அத்தை, நடந்த உண்மையை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும், இல்லையா பூஜா? கோதண்டம், இன்ஸ்பெக்டர் வர சொன்ன என்னாச்சு? என்னன்னு பாருங்க. அம்மா வந்துட்டாங்கம்மா. வர சொல்லுங்க. வாங்க சார். இங்க பூஜாங்கிறது யாரு? இவங்க தான் இன்ஸ்பெக்டர். ஹனிமூன் போன இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அந்த அதிர்ச்சியில இருக்கா. ஆமா இன்ஸ்பெக்டர், இத பத்தி தான் நேத்து நான் உங்ககிட்ட விசாரிக்க சொன்னேன். விசாரிச்சேம்மா, அது விஷயமா தான் வந்திருக்கேன். அப்படியா? ரோஹித் உயிரோட இருக்கானா? அது ரோஹித் உயிரோட இருக்க வாய்ப்பு இல்லம்மா.
பாத்தீங்களா அத்தை? பூஜா இரு 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 அழாத. மா இந்த பூஜா உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் கேக்குறீங்க இன்ஸ்பெக்டர்? மா இப்ப நாங்க வந்ததே இந்த பூஜாவை அரெஸ்ட் பண்ணத்தான். என்னங்க என்னங்க சொல்றீங்க? ஏங்க அவளே புருஷன் போயிட்டான்னு உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கா, அவளை எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? சக்தி என்னம்மா அது? அப்ப நீ எதுவும் சொல்லலையா? சக்தியா? அப்ப இன்ஸ்பெக்டர் நீ சொல்லிதான் வந்திருக்காரா? ஆமாத்த, நானும் வெற்றி கொடுத்த கம்ப்ளைண்ட்ல தான் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. அதான். ஏய் உன்ன இரு, நான் உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், உங்களை நான் ரோஹித் தானே தேட சொன்னேன், அதுக்கே பூஜாவை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க. ரோஹித்தை இனிமேல் தேட வேண்டிய அவசியமே இல்லை. ரோஹித்தை கொன்னது இதோ இருக்காளே பூஜா, இவதான். ஏய், என்னடி அவன் மேல இருக்கிற கோவத்தை காட்டுறதுக்கு உனக்கு தானா நேரம்? ஏடி அவளே புருஷனை இழந்துட்டு அழுதுட்டு நிக்கிறா. உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? எனக்கு அறிவு நிறைய இருக்கத்த, ஆனா இந்த பூஜாவுக்கு தான் இல்ல. அவளை பாருங்க எப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிறான்னு. அத்தை, இவ போய் சொல்றா அத்தை. இவ பெருசா ஏதோ பிளான் பண்ணிருக்கான். நீங்க சொன்னதுமே நான் ரோகித்தை ஏத்துக்கிட்டேன். எவ்வளவு சந்தோஷமா ஹனிமூனுக்கு போனேன்னு தெரியுமா? அது உங்களுக்கும் தெரியும்ல அத்தை. இதோ இந்த கைய புடிச்சிட்டு ரோகித் விடவே இல்ல அத்தை. அவ்வளவு சந்தோஷமாவும் இருந்தேன். இவதான் போலீஸ்க்கு பணம் கொடுத்து அவங்கள கைக்குள்ள வச்சுட்டு என்ன அரெஸ்ட் பண்ண பாக்குறா. கொல்றதையும் கொன்னுட்டு நாங்க லஞ்சம் வாங்கணும்னு சொல்றியா? கான்ஸ்டபிள் வண்டியில ஏத்துங்க. அத்தை, என்னத்த பாத்துட்டு இருக்கீங்க? என்ன அரெஸ்ட் பண்றீங்க? பூஜா, நான் பேசிக்கிறேன். இன்ஸ்பெக்டர், இதை என்னால அனுமதிக்க முடியாது. நீங்க எந்த அடிப்படையில பூஜாவை அரெஸ்ட் பண்றீங்க? மா எதுவும் வந்தாலும் கோர்ட்ல வந்து பாத்துக்குங்க. கான்ஸ்டபிள் ஏத்துங்க. வாங்க. என்னது இது? ஏன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டல? உன்னை விட மாட்டேன்டி. ரோஹித் ப்ரோவை கொன்னுட்டு சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கியா? கூட்டு போங்க. வாங்கம்மா. அத்தை, பூஜா, அத்தை, பூஜா, அத்தை, பூஜா, அத்தை, ஓமா பூஜா, விடுங்க. அத்தை, வாங்க. ஏத்துங்கம்மா சீக்கிரம். அத்தை. என்னடி என்ன இதெல்லாம்? பூஜா எதுக்கடி அவனை கொலை பண்ணிருக்க போறா? பண்ணிட்டாத்த. சீ, உன்கிட்ட எல்லாம் போய் பேசிட்டு இருக்கேன் பாத்தியா? வெற்றி எங்க? வெற்றி, வெற்றி. அவன் கேஸ் விஷயமா வக்கீல பார்க்க போயிருக்கான். விடுங்க. இன்ஸ்பெக்டர், முன்ஜாமீன் வாங்கவாது டைம் கொடுங்க இன்ஸ்பெக்டர். இது கிரிமினல் கேஸ்மா, இதுக்கெல்லாம் முன்ஜாமீனா? என்னம்மா நீங்க? இது பாருங்க, நேத்து நைட் நீங்க என்கிட்ட பேசும்போதே ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா நான் கோர்ட்டுக்காவது போய் என்ன ஏதுன்னு பாத்துருப்பேன்ல. கொலை கேஸ்மா, அப்படி எல்லாம் முன்னாடி எதுவும் சொல்ல முடியாது. கான்ஸ்டபிள் வண்டியில ஏத்துங்க சீக்கிரம். அத்தை, 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 ஏறுமா. காப்பாத்துங்க அத்தை. அத்தை, அத்தை, அத்தை. இவதான் ஏதாவது பண்ணாலும் பண்ணிருப்பான். என் குழந்தைய கொல்ல பார்த்தவ தானே. ஏண்டி ஏண்டி இப்படி பண்ண? யார்டி நீ? ஏய், யார்டி நீ? இந்த வீட்டு மருமக தானே? இங்க இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்குல்ல, நேத்தே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும்லடி. பூஜாவுக்கு ஒரு பிரச்சனை வந்ததும் நான் இந்த வீட்டு மருமகன்னு உங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சுதா? சக்திமா, ரங்கநாயகி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவ கேட்கறதும் நியாயம் தானே. ஒரு வார்த்தை நேத்து எங்ககிட்ட நீங்க சொல்லிருக்கலாம்ல. வேணும்னு எதுவும் சொல்லல மாமா. ரோஹித்தை கொலை பண்றது எவ்வளவு பெரிய விஷயம். அது அந்த பூஜா செஞ்சா. அவளை அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் வராங்கன்னு விஷயம் தெரிஞ்சு அவ தப்பிச்சிட்டா. அதுக்காக தான் சொல்லல. நீ சொல்றதும் சரிதான், அவ செஞ்சாலும் செய்வா. ஏங்க, என்னங்க நீங்க உடனே சரிங்கிறீங்க? ஏண்டி, பூஜா தான் கொன்னாங்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்காடி? பூஜா சொன்ன அதே பதில் தான். எல்லாத்தையும் கோர்ட்ல பாத்துக்கோங்க அத்தை. சக்தி,
நீ பூஜாவை பழி வாங்குறதா நினைச்சு என்ன எதிர்த்து நிக்கிற. நீங்க பூஜாவுக்கு சப்போர்ட் பண்றதா நினைச்சுக்கிட்டு உங்க பையனை சந்தேகப்படுறீங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தது நானும் வெற்றியும் தான். உங்க பையனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? வெற்றி சும்மா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பானா? கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க அத்தை. இவ கொஞ்சமாவது இந்த வீட்டு மருமக மாதிரியா நடந்துக்கிறான். அம்மா எப்ப பார்த்தாலும் சக்தியை திட்டிட்டு இப்ப மட்டும் அவன் மருமகளா நடந்துக்கணும்னா அது எப்படி நடக்கும்? ஏய், நீ வேற புரிஞ்சுக்காம ஒளறிக்கிட்டு